எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 99. மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. நாம் அப்படியே உட்காருவோம். சங்கீதம் 99க்கு முன்னாடி உள்ள 2-3 அதிகாரத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா, அதில் சங்கீதக்காரன் சொல்லிகிட்டே இருக்காரு, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு. இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிற தேவன், நீ சீயோனில் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்தில் கடைசியில் அது பரிசுத்தம் உள்ளது. எது பரிசுத்தம் உள்ளதுன்னா, அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கிறோம், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த 4-5 வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபில் நீ நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணியுங்கள். அவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு 5வது வசனத்துலேயும் சொல்கிறாரு, அவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இப்போ 6வது வசனத்துலேருந்து 9வது வசனத்தை பற்றி பார்த்தோன்னா, அவங்க 3 பேரை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆசாரியரை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தமக்கு கொடுத்த கட்டளைகளையும் அவங்க கை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்திலையும் முடிக்கிறாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பரிசுத்தம் உள்ளவர், நம்மளை வழி நடத்துகிறவர், நம் ஜெபத்தை கேட்கிறவர். இப்போ நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். 99வது சங்கீதம் 6வது வசனத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. இதில் 3 பேரை பற்றி போட்டிருக்குது. யாருன்னா, மோசேயும், ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும், அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுவர்களில் சாமுவேலும். நிறையா பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பாங்க. ஏன் இவங்க 3 பேர் மட்டும் இந்த இடத்துல மறுபடியும் சங்கீதக்காரன் சொல்கிறாங்க அப்படின்னா, மோசேயும் சரி, ஆரோனும் சரி, சாமுவேலும் சரி, ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருந்து நிறைய இடத்துல அவங்களுக்காக ஜனங்களுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்காங்க. நம்மளுக்கு மோசையோடது தான் நிறைய தெரியும். ஒவ்வொரு தடவையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிராக வரும்போது மோசே என்ன பண்ணுவாரா, போய் முகங்குப்புற விழுந்துருவார். ஆண்டவரே ஒரு டிசைட் பண்ணிட்டார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ தப்பிச்சு போயிடு, இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் இது அழிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஓ மூலமாக ஒரு சந்ததியை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இருந்து ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நின்று அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, என்னோட பேரை கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு. யாத்ராகமம் 32:32 பார்த்தோம் அப்படின்னா, இசப்பா என்னோட ஆண்டவரை என்னோட பேரை நீங்கள் கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் இந்த ஜனங்களை இது மோசம் போக்கிறாதீங்க, இவங்களை நீங்கள் அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நிறைய இடத்துல, ஒரு இடத்துல ஜனங்கள் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து கூட மோசையை சொல்கிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் இவங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல முகம் குப்புற விழுந்து ஆண்டவருக்கு முன்னாடி
முன்னாடி அவர் வந்து பரிந்து பேசுகிறாரு. அதனால தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, அவருடைய ஆசாரியரில் மோசே அவங்க வந்து என்னை நோக்கி கூப்பிட்டான், அதனால நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம ஆரோனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் கடைசியில் அந்த 46வதுலேருந்து பார்த்தோன்னா கோராவோட அழிவு இருக்குது. அவங்க ஜனங்கள் வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புறாங்க. எழும்பின பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் பக்கம்னா தனியாக வாங்க, மித்தவங்கன்னா தனியாக போங்கன்னு சொல்கிறாங்க. தனியாக போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட டெசிஷன் தான் அது வந்து மோசையும் ஆரோனும் எதுவும் சொல்லலை. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பூமி வந்து அப்படியே விழுங்கின பிறகு 46வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இஸ்ரவேல் எங்களோட ஜனங்களை ஏன் நீங்கள் கொன்று போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசேட்டையும் ஆரோனோடையும் மறுபடியும் ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு விரோதமாக பேசினதுனால தான் ஆண்டவர் வந்து அந்த கோராவோட ஒரு அழிவை கொடுக்குறாரு. ஆனால் இந்த இடத்துலையும் மறுபடியும் வந்து நீங்கள் தான் வந்து கொன்று போட்டிங்கன்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு கோவமே பொறுக்கல, மறுபடியும் ஒரு பெரிய வாதை அனுப்புகிறாரு. அப்போ மோசே என்ன சொல்கிறாருன்னா, ஆரோன் கிட்ட நீ வேகமாக தூபக்கலை சேர்த்து எடுத்து வேகமாக ஓடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆரோன் வந்து அங்கே மனுஷங்க செத்துட்டே இருக்காங்க, அந்த இடத்துல ஓடுறாரு. அவரோட நியாய பிரமாணப்படி ஆசாரியர்கள் வந்து செத்த பிரேதங்கள் கிட்டக்க போகக்கூடாது. ஆனால் அந்த ஆரோன் வந்து அதை நான் எடுக்கலை, என்னுடைய ஜனங்கள் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நடுவில் ஓடுறாரு. அந்த ஓடும் போது அந்த இடத்துல இருந்து வாதை வந்து நிற்கிது. அவர் வந்து 2 சைடும் வந்து நிற்கிறாரு. இந்த சைடு வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்க, இந்த சைடு வந்து ஜனங்கள் அழிய போகிற ஜனங்கள் இருக்காங்க. இந்த 2 ஜனங்களுக்கும் நடுவில் ஆரோன் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால அந்த இடத்துல அவருடைய கோபம் நின்று அந்த வாதை நிற்கிது. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சாமுவேல் எந்த இடத்துல வந்து ஆண்டவரை நோக்கி சாமுவேல் இதே மாதிரி தான். அங்கே வந்து 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பெலிஸ்தர் வந்து முறியடிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சாமுவேல் கிட்ட கேட்குறாங்க. 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்காக நீங்கள் ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாமுவேல் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆட்டுக்குட்டை எடுத்து அடித்து ஆண்டவர்கிட்ட வந்து அவர் மன்றாடாரு. அடுத்த வசனமே பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து இடி முழக்கத்தோட இது பண்ணி பெலிஸ்தருக்கு முன்பாக வந்து பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு தான் சாமுவேல் பேர் வைக்கிறாரு மிஸ்பான்னு சொல்லிட்டு, எபினேசர், இதுவரை நம்மளை நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ பிரதான அந்த ஆசாரியர்கள் இருந்தாங்க. யார் யார்? மோசே, ஆரோன், அதெல்லாம் நம்மளுக்கு ஆசாரியர்கள் இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களுக்கும் அதில் நம்மளுக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் நின்று இவங்களுக்கு ஜெபத்தை கேளுங்க, இவங்களோட ஜெபத்தை கேளுங்க, இவங்களுக்கு வந்து பதில் பேசுங்கன்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்மளுக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் யோபு வந்து சொல்றான், உங்களுக்கும் எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோபு சொல்றான். நம்ம அந்த மாதிரி புலம்ப வேண்டியதே கிடையாது. ஏன்னா பிரதான ஆசாரியர் நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்து நம்மளுடைய ஜெபத்தையும் நம்மளுடைய வேண்டுதலையும் கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை